السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذين يقولون ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாங்கட்டுமா. சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய மீனான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும், இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மே மாதம் ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதம் ஃபுல்லாக ஒரே நிக்காவாக தான் இருக்குது. மே மாதம் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் இந்த மாதத்தில் தான் ஸ்கூல் லீவ் விட்டுருக்கிற காரணத்தினால அதிகமான நிக்காகுகள். நிக்காஹ் என்பது அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். அது திருமணம் என்பது ஒரு பெரிய பாக்கியம், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம். அதன் மூலமாக பலவிதமான பலன்கள் நமக்கு கிடைக்கிது. மனிதனாக வாழ்வதற்கு தேவையான அத்தனை அடிப்படைகளும் நிக்காவுக்குள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். மனுஷனாக வாழணும் அப்படின்னு சொன்னால் அந்த மனிதன் நிக்காவை முடித்து விட்டான் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு ஒரு பெரிய மாற்றம் வந்துடும். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நிக்காஹ் செய்தால் ஈமானில் பாதி அவர் பூர்த்தி செஞ்சிட்டார். தொழுதா ஈமானில் பாதி இல்லை, நோன்பு வச்சா ஈமானில் பாதி இல்லை. நிக்காஹ் முடித்து விட்டால் அவர் ஈமானிலே பாதியை நிரப்பம் செய்து விட்டார் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ நிக்காவுடைய மஜ்லிஸுகள் அதிகமாக இருக்குது. நாமளும் நிக்காவில் கலந்துக்குவோம், நாமளும் நிக்கா நடத்தக்கூடிய அந்த இடத்துல நாமளும் இருப்போம். இந்த சமயத்தில் நிக்காவை பற்றி சில அடிப்படையான சில விஷயங்கள் அல்லாஹ் குர்ஆனில் எல்லா நபிமார்களும் நிக்காக செஞ்சாங்கன்னு சொல்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தவிர மீதி எல்லா நபிமார்களும் நிக்கா முடித்தார்கள், அவர்களுக்கு நாம் சந்ததிகளையும் கொடுத்தோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்றைக்கி நிக்காவை புறக்கணிக்கக்கூடிய, கல்யாணத்தை புறக்கணிக்கக்கூடிய ஒரு தோற்றம், ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது. மேலை நாடுகள்லாம் பார்த்தா அங்கே கல்யாணம் வேணாமா, கல்யாணம்லாம் வேணாம், வாரத்துக்கு ஒரு நாள் சேர்ந்து வாழ்ந்தால் போதும். அப்படி இல்லை, கல்யாணம் இல்லாமல் சேர்ந்து வாருது. இப்படியெல்லாம் என்ன, இதனால் என்ன பாதிப்பு அப்படின்னு சொன்னால், தந்தை பெயர் தெரியாத பிள்ளைகள் உருவாகிறாங்க. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணாமல் சேர்ந்து வாழ்கிறாங்க, புள்ள வந்துடுது. அந்த புள்ள யாருக்கு சொந்தம்? ஒரு பெரிய தடுமாற்றம். மேலை நாடுகள்லாம் இதுதான் பெருசு. ஆனால் இஸ்லாம் சொல்லுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அன்னிகாஹு மின் சுன்னத்தி, நிக்கா செய்கிறது என்னுடைய வழிமுறை, நிக்கா செஞ்சுக்கோ. நிக்காஹ் செய்தால் நமக்கு பலவிதமான பலன்கள் கிடைக்கிது. முதல்ல நிக்காவுக்கு முன்னாடி ஏன் நிக்காஹ் செய்யணும், நிக்கா ஏன் செய்யணும்? உலமாக்கள் சொல்லுவாங்க, நிக்காவுடைய நிய்யத்து ரெண்டா. நிக்காவுடைய நிய்யத்து ரெண்டு. ஒன்று, நான் மகிழ்ச்சியாக இருக்கணும். அல்லாஹ் சொல்கிறான், இந்த வல்லதீன யகூலூன ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இந்த துஆவில் அல்லாஹ் சொல்கிறான், ஒன்று மனைவி மக்களின் மூலமாக நிம்மதி, மனமகிழ்ச்சி. மனைவி மக்களின் மூலமாக மனமகிழ்ச்சி அடைவது ஒன்று. இன்னொன்று இருக்கிறது, தக்வா உள்ள, இறையச்சமுள்ள சமுதாயத்தை உருவாக்குவது. இந்த இரண்டு நிக்காவுடைய நோக்கம். நிக்கா செய்கிறது எதுக்கு? குழந்தைய தள்ளி போகிறது, அதெல்லாம் தப்பு.
அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் குழந்தை பாக்கியம். அதெல்லாம் தள்ளி போட்டு அப்புறம் கடைசி காலத்தில் பிள்ளை இல்லைன்னு தவிக்கக்கூடாது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், ஒன்று நிக்காவின் முன் நோக்கம் என்னன்னு சொன்னால், ஒன்று மன மகிழ்ச்சி, இன்னொன்று அடுத்த தலைமுறையை ஜெனரேஷன் உருவாக்கக்கூடிய தக்குவா உள்ள ஒரு தலைமுறையை உருவாக்குவது. இது ஒன்று. நிக்காவின் மூலமாக 3 நிம்மதி அல்லாஹ் சொல்கிறான், 3 பலன்கள் அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று அஸ்வாஜல் தஸ்குனு இலைஹா, எப்பொழுதும் மன மகிழ்ச்சி, எப்பொழுதுமே மன மகிழ்ச்சி, சந்தோஷம். நஜ்ரத், அது வரைக்கும் சந்தோஷமாக இருந்த கல்யாணம் பண்ண பிறகு தானே. ஒருத்தர் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒருத்தர்கிட்ட போய், ஐயா எனக்கு நாளைக்கு கல்யாணம் ஆக போகுது, என்ன எப்படி இருக்கும் பார்த்து சொல்லுங்கன்னு கேட்டாராம். அவர் கையை பிடிச்சி பார்த்துட்டு, நாளையிலேருந்து உனக்கு ஒரு தோஷம் நீங்குது அப்படின்னாராம். நாளைக்கு கல்யாணம் ஆக போகுது, நாளைக்கு எனக்கு கல்யாணம் ஆக போகுது, பார்த்து சொல்லுங்களேன் என் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு போய் கேட்டாராம். அவர் பார்த்துட்டு சொன்னாராம், எப்பா நாளையிலேருந்து உனக்கு ஒரு தோஷம் நீங்குது. அப்படியா, என்ன தோஷங்க? சந்தோஷம் போச்சு. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அஸ்வாஜல் தஸ்குனு இலைஹா, கல்யாணத்தின் மூலமாக நிம்மதி அடைய முடியும். அல்லாஹ் சொல்கிறான். சில பல பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அது அந்த இடத்துல ஒரு புரியாத்தன்மை, விட்டு கொடுக்காத ஒரு சூழ்நிலையின் காரணமாக அந்த இடத்துல ஒரு சிறிய கசப்புகள், மனஸ்தாபங்கள், அது கொஞ்ச காலத்துக்கு பிறகு சரியாகிடும். அல்லது ஆரம்பத்தில் கூட கொஞ்சம் முயற்சி பண்ணால் அந்த மனஸ்தாபங்களை, அந்த பிரச்சனைகளை சரி செய்துவிட முடியும். கல்யாணம் ஆன பிறகு கணவன் மனைவிக்கு மத்தியில் வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை சரி செய்ய முடியாது அப்படிங்கிறது கிடையாது, முடியும். இது ஒன்று. கல்யாணத்தின் மூலமாக உங்களுக்கு அல்லாஹ் வாழ்க்கையிலே நிம்மதி ஏற்படுத்தி தருகிறான். இன்னொன்று மவத்தன், அல்லாஹ் சொல்றான், அன்பை உங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்தி கொடுக்கிறான். மவத்தத் அப்படின்னு சொன்னா, கணவனுக்கும் மனைவிக்கும் இளமை காலத்திலே ஏற்படக்கூடிய அன்பு, கணவனுக்கும் மனைவிக்கும் இளமை காலத்தில் ஏற்படக்கூடிய அன்பு, இதற்கு பெயர் மவத்தத் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இளமை காலத்தில் ஏற்படக்கூடிய அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவு, இதை அல்லாஹ் மவத்தத் என்று சொல்கின்றான், ரஹ்மத் என்று சொல்கின்றான். இந்த ரஹ்மத் எப்போன்னு சொன்னால், வயசான காலத்தில் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்தாவே திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வயது வந்த பிறகு, அப்போ அந்த அம்மாவை பார்த்தா இவருக்கு ஒரு மஹபத்து, ஒரு சந்தோஷம், ஒரு ஆறுதல், இந்த அம்மாவை பார்த்தா அவருக்கு ஒரு ஆறுதல். அப்போ அல்லாஹ் வாழ்க்கையிலே நிம்மதி என்று சொல்கின்றான், இளமை காலத்திலே சந்தோஷம் என்று சொல்கின்றான், முதுமை காலத்திலே அவர்களுக்கு மத்தியிலே ஒரு அன்பு, பிணைப்பு, பாசம், இரக்கம், இதுவெல்லாம் திருமணத்தின் மூலமாகத்தான் உண்டாகும். அப்போ அல்லாஹ் 3 விஷயங்களை சொல்கிறான். ஒன்று வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம். 2 இளமை காலத்து இன்பங்கள். 3வது முதுமை காலத்தில் ஒருவருக்கொருவர் அனுசரணையாக விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவர் பார்த்து அந்த ரஹ்மத், அருள், இந்த 3ம் ஒரு மனிதனுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ கல்யாணம் அப்படின்னு சொன்னால், நிக்காஹ் அப்படின்னு சொன்னால், அதில் பலவிதமான, நிக்காஹ் அப்படிங்கிறது ஒரு இபாதத். நிக்காஹ்ங்கிறது நாம் இஷ்டத்துக்கு செய்கிற மாதிரி இல்லை. அது சுருக்கமாக சொல்கிறேன். நிக்காங்கிறது நாம் இஷ்டத்துக்கு செய்கிறதா மாதிரி இல்லை. நாம் இஷ்டத்துக்கு செய்கிற மாதிரி இருந்தால் அதை பள்ளிவாசலில் செய்ய விட மாட்டோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நிக்காவும் மஸ்ஜிதில் நடத்துங்க. மஸ்ஜிதில் என்ன செய்வோம்? வந்து ஆட்டம் பாட்டமும் மஸ்ஜிதில் விட்டுருவோமா? சமுதாயம் விட்டுடுமா? மஸ்ஜிதுங்கிறது தொழுவது, குர்ஆன் ஓதுறதுக்கு, திக்ர் செய்கிறதுக்கு, துஆ செய்கிறதுக்கு, இது மாதிரி இபாதத் செய்வதற்கு தான் மஸ்ஜிது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகை, நோன்பு, குர்ஆன் ஓதுறது, திக்ர் செய்கிறது, தஸ்பீஹ் செய்கிறது, துஆ செய்கிறது, இந்த லிஸ்ட்டில் நமக்கு நிக்காவையும் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த நிக்காவை நீங்கள் மஸ்ஜிதில் செய்யுங்க. அப்போ மஸ்ஜிதில் செஞ்சாவே அது ஒரு இபாதத்து தானே. மஸ்ஜிதில் ஆடம்பரம் செய்ய முடியாது இல்லையா? அப்போது நாம் நிக்காவை ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு இபாதத்துங்கிற அளவில் நாம் புரிஞ்சு வைக்கணும். சில பேர் எப்படி தெரியுமா, நிக்காவை தன்னுடைய
பலத்தை காட்டக்கூடிய ஒரு இடமாக பயன்படுத்துகிறாங்க. நிக்காஹ் அப்படின்னு சொன்னாவே நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படிங்கிற வெயிட்டை காட்டுற இடமாக நிக்காஹ் ஆயிடுச்சு. நிக்காவுடைய ஆடம்பம் எங்கே அப்படின்னு சொன்னால் பொண்ணு பார்க்குறாங்க வராங்க, அந்த நிச்சயதார்த்தத்தில் இருக்குது பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்கிறாங்க, நிக்காஹை யாழான் செய்யுங்க, பகிரங்கமாக செய்யுங்க, நிச்சயதார்த்தத்தை மறைமுகமாக செய்யுங்க. ஆனால் நிச்சயதார்த்தமும் ஒரு பெரிய நிக்காவாகி போகுது. சமீப காலத்தில் நிச்சயதார்த்தம்னு சொன்னால் மண்டபம் தான், அதில் 500 பேருக்கு 1000 பேருக்கு சாப்பாட்டை போடு, அதுலேயே ஒரு நிக்கா முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த நிச்சயதார்த்தம் ஹித்துபத்துன்னு சொல்லுவாங்க. அதுவே ஒரு பெரிய செலவுக்கு ஒரு காரணமாகிடுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நிச்சயதார்த்தம் எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ சுலபமாக முடிக்க முடியுமோ முடிங்க. ஏன் மாப்பிள்ளை வீட்டில் ஒரு 4 பேர், பெண்ணு வீட்டில் 4 பேர், இந்த மாப்பிள்ளையை பார்க்க வேண்டியவங்க போய் பெண்ணை பார்க்க வேண்டிய சேர்ந்து முடித்து ஒரு நேரத்தை ஒரு நாளை முடிவு பண்ணி நிக்காஹ் அறிவிப்பு செஞ்சுட்டா என்ன போகுது? குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 4 பேர் பெரியவங்க அல்லது முக்கியமானவர்கள் சேர்ந்து இந்த பெண்ணுக்கும் இந்த மாப்பிள்ளைக்கும் நிக்கா அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்தி ஒரு நாளை முடிவு செய்யறதுக்கு பார்த்தா நிச்சயதார்த்தம் சொல்கிறோம். இதுக்காக ஏன் பெருசு செலவு செய்யணும்? அப்போ நிக்காவுடைய சுமையை இங்கே வந்து விழுந்துடுது. நிக்காவுடைய முதல் சுமையை இங்கே வந்து விழுது. அப்போ நம்ம நிச்சயதார்த்திலேயே நம்ம குறைக்கணும். அடுத்து கல்யாணம், அது என்ன சொல்றது,